பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ கொஞ்சமாக கலருக்காக கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா வதக்கி விடலாம். இப்போ தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் அரைச்சிக்கலாம். 15 முந்திரி, 1 ஸ்பூன் சாஜீரா, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். அப்புறம் அந்த மிக்ஸி ஜார் கழுவி அதை தண்ணி